ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம புதுசாக ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். கை பார்த்திங்கன்னா உள்ள லைனிங் மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. நம்ம எப்பவுமே தைக்கிற மாரி தான் மாடலுமே நம்ம புதுசாக வந்து க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் மாடல். இது ஃபுல் வீடியோ பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வந்துருக்கு வீடியோ. இது அதுக்கப்புறம் கம்மி பண்ண முடியல நம்மளால் வீடியோவை. இது பார்த்திங்கன்னா பேக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த பெரிய பார்டர் கீழே வச்சுருக்கிறோம், சின்ன பார்டர் கைக்கு வச்சுருக்கிறோம். மாடல் ரொம்பவே நல்லாவே அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மாடலு. இது எப்படி தைக்கிறதுன்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸு. நமக்கு சாரீ வரல, ஏன்னா கடலில் வந்து ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. சின்ன பார்டர் வந்து கைக்கு வச்சுட்டு அந்த பெரிய பார்டர் தான் நம்ம அந்த கீழே இடுப்பில் வச்சுருக்கிறோம் பேக்குக்கு. அந்த மேல் பீஸ் மட்டும் தான் தனியாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதில் அது எப்படி கட் பண்ணுறதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது பேப்பரில் கட் பண்ணி நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் துணியை. இது பார்த்திங்கன்னா பேக் வந்து நெக்கு நம்ம டீப் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணியிருக்கிறோம். அது மேல் பீஸ் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த கீழ் பீஸ் தான் ஃபுல்லாக பார்டர் கொடுக்குறோம். நம்ம அந்த பார்டர் ஃபுல்லாக வந்துடும். அது இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம அந்த பேக் பீஸ் வந்து வெட்டி வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக அந்த பார்டர் மட்டும் வரும். நம்மளுக்கு பார்டர் கொஞ்சம் அகலமாக வந்ததுனால அந்த மாதிரி நம்மளுக்கு ஐடியா போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இது பார்டர் எக்ஸ்ட்ரா பார்டர் தான் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸு. இது வந்து பேக் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சும்மா ஒரு மார்க் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட் லெவல் தெரியணும் கரெக்டாகிறதுக்கோசரம் நம்ம இந்த மார்க் பண்ணுறோம். இது வந்து டபுள் கேன்வாஸாக வச்சுருப்பாங்க, கீழேயும் வரணும் இல்லையா, அதனால் டபுளாக வச்சுருக்கிறோம். நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் அடிச்சிக்கிங்க, அப்போ தான் நவராமல் இருக்கும் கட் பண்ணும்போது. இது வந்து நம்ம ஸ்கேலப் டிசைன் வெட்டும் இல்லையா, அதுமாரி நம்ம ரவுண்ட் பண்ணி வெட்டியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மார்க் ஒன்று பண்ணிக்க அந்த ரவுண்டு இதுக்கு எஜ்ஜில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளந்து பார்த்துக்குங்க, செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ½ இன்ச்சு வருது எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு கணக்கு தெரியும். நீங்கள் வைக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி கீழே மார்க் பண்ணிங்க. ½ இன்ச்சு அரைப்புளி வரும் நம்மளுக்கு வைக்கிறது. இது ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேலே அந்த மார்க் ஷோல்டர்லேருந்து நம்ம தைக்கிறதுக்கு போக மீதி ½ இன்ச்சு கனெக்ட் பண்ணி தைப்பேன் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், அப்போ தான் நம்ம வந்து பேக்கில் ஜாயின் பண்ணும்போது செய்யும்போது அது நம்மளுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் வரும். இது வந்து நமக்கு பேக்குக்கு தான் நம்ம வெட்டுறோம். இதேமாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம கைக்கு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஒன்று தான் நம்ம மார்க் பண்ணுறது காமிச்சிருக்கிறோம். இதேமாதிரி தான் நம்ம கையிலேருந்து அளவு எவ்வளோ வைக்கிறோம், கீழே எஜ்ஜு எவ்வளோ லூஸ் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் வச்சு. இது வந்து நம்ம இப்படியே இது வந்து மார்க்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே கேன்வாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டே கட் பண்ணிங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கிற மாதிரிங்க. இது வந்து 4 பீஸ் இருக்கும், பேக்குக்கு 4 பீஸ் வரும். இதேமாரி இது கைக்கு அதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் இருந்தால் போதும், ஏன்னா 1 சைடு தான் நம்ம வைப்போம். இது எல்லாமே நம்ம வந்து லைனிங்கில் ஒட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா லைனிங்கில் எல்லா பீஸுமே நம்ம ஒட்டியிருக்கிறோம். இது கைக்கு வர பீஸ். இது எல்லாமே நம்ம இப்போ ஒட்டியிருக்கிறோம். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும், 2 சைடு பேக்குக்கு வரும். பார்த்துங்க, இது பார்த்திங்கன்னா இது சில்க் காட்டன் துணி. இப்போ இதில் தான் நம்ம லைனிக்கு இதுதான் மேலே தான் இதுதான் வச்சு அட்டாச் பண்ணுவோம். இதுதான் மேலே ஒரிஜினல் வரும். இதில் வச்சோம்னா கொஞ்சம் ஒயிட்டாக வெளியே தெரியுன்றதுக்கோசரம் நம்ம ப்ளூ கலரு ஒயிட் அப்படியே வெளியே தெரியுன்றதுக்கோசரம் நம்ம அந்தமாரி கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இது தான் சாரீ. இதில் வந்து நம்ம பிளாக் கலருக்கான சொல்லிக்கிறேன். பிளாக் கலருக்கான எது போட்டோம்னா நம்ம துணி மாரியே தின்னாக இருக்கும் ரொம்ப.
அது வந்து ரொம்ப திக்னஸ் கொடுக்காது. நம்ம அந்த ஒயிட் கேன்வஸே ஓட்டினீங்கன்னா ஓவர் ஹார்டாக இருக்கும் துணி. அதனால் அதுமாரி இருந்துச்சுன்னா சொல்கிறது. இது வந்து காப்பரு. இதுவுமே வச்சு தான் நம்ம கூட கொஞ்சம் காம்படிஷன் கொடுத்துருக்குறோம் இதில். இப்போ இது வந்து நம்ம கை பீஸ் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சில்க் காட்டன் நம்ம சொன்னாலே அதை வச்சு நம்ம அதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அகலமாக அந்த துணி அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கேன்வாஸ் ஒட்டி கரெக்டாக ஓரமாக தையல் போடுங்க. பிசுறு வராத அளவுக்கு போடணும். நல்லா தையல் போடும்போது மட்டும் கொஞ்சம் சின்ன தையலாக வச்சு போடுங்க. நம்ம எல்லா வீடியோலையும் தான் நம்ம சொல்கிறோம். சின்ன தையலாக வச்சு போடுறது எதுக்குன்னா ஃபினிஷிங் கரெக்டாக அந்த இது வந்து எஜ்ஜு நல்லா கரெக்டாக திரும்பும். அந்த ரவுண்டு இது எல்லாமே திரும்பும். பெரிய தையலாக வச்சிங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குதுன்னா அங்கங்கே டொக்கு விடுற மாதிரி விழுவோம். இதேமாரி தான் நம்ம எல்லா பீஸையும் தைக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிற மாதிரி இதேமாரி ரெடி பண்ணிவிட்டு எல்லா பீஸும் ஒரு பீஸ் தான் நம்ம தைக்கிறத காமிக்க முடியும். எல்லா பீஸ் தைச்சோம்னா இன்னும் டைம் ஓவராக போகும் அதில். அதனால் ஒரு பீஸ் மட்டும் காட்டுறேன். இதேமாரி எல்லாத்தையும் வெட்டிட்டு நம்ம திருப்பிக்கணும். அர்க்காத் பண்ணி விட்ருங்க. அர்க்காத் கரெக்டாக அந்த தையல் ஒட்டி பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்து அந்த கார்னர் வந்து கரெக்டாக நிற்கும். நல்லா அந்த இதெல்லாம் கரெக்டாக லெவல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த லைனிங் உள் சைடில் போயிடும். இப்போ லைனிங் பீஸ் வெளியில் வர தெரியாத அளவுக்கு நம்ம கரெக்டாக கீறி விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் மேலே. இதேமாரி தான் எல்லா பீஸும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போது பாருங்கள், எல்லா பீஸும் நம்ம தைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது இது பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்ம வெட்டிக்கலாம் தனியாக ரெண்டாக. இது கைக்கு வர்றது. இது வந்து மடித்து வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கோங்க. கீறிங்க. உங்களுக்கு கீறுற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக தெரியாதுங்கன்னா டீஸில் லைட் கலர் டீஸில் மார்க் பண்ணிங்கன்னா வெளியில் தெரியாத மாதிரி டீஸ் கொஞ்சம் மார்க் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் நம்ம அதை கீறி விட்டுட்டு நம்ம அப்படியே தைக்கிறோம். அதில் நம்ம அந்த சில்க் காட்டன் வெளி சைடு வரணும். அந்த மார்க் தான் சென்ட்ரு. அந்த இதில் எல்லாமே சென்டராக கணக்கு வர மாதிரி தைக்கணும். நம்ம வீடியோ கொஞ்சம் நல்லா பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல் வீடியோ இது. கண்டிப்பாக இது மாடலும் ரொம்ப புது மாடலாக இருக்கும். இது யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணலையா அந்த கீறினதில் வரணும். நல்லா ஓரமாக எஜ்ஜிலே தையல் போட்டிங்கன்னா அந்த பிசுறு தட்டாமல் இருக்கணும். பிசுறு வந்து நம்ம வந்து மூக்கு வர மாதிரி அந்த இதுமாரி வந்துடும். துணி எக்ஸ்ட்ரா வராதால நல்லா எஜ்ஜில் தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக சூப்பராக வந்துடும். இதில் பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் சூப்பராக வந்து இது பாருங்கள். ஃபினிஷிங்லாம் நம்ம அயன் பண்ணாமலே அயன் பண்ணி ஃபினிஷிங் வந்துடும். அதேமாரி இந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சு தைக்கணும். அதில் டைமண்ட் மாரி வரும். கரெக்டாக உங்களுக்கு அந்த டிசைன் கொஞ்சம் டைமண்ட்லேயே கொஞ்சம் அந்த ரவுண்டு அந்த மாரி வரும். ஸ்ட்ரெயிட் வராமல் ரவுண்டில் வரும்.
அந்த லெவல் மட்டும் கரெக்டாக தைக்கணும். உங்களுக்கு அந்த வி மாரி வருது இல்லையா, அந்த வி மாரி வரது வந்து ரெண்டுமே கரெக்டாக ஒரே வர மாரி தைச்சிக்கணும் நீங்கள். இதே கூட பெருசாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் லுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அவுட்லுக் வந்து அளவாக எடுத்து கொடுக்காது. ரொம்ப பெருசாக வச்சோம்னா வேலை சீக்கிரம் முடியும், ஆனால் அவுட்லுக் வராது. பாருங்கள், இப்போ நம்ம 2 சைடுமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இது பேப்பர் கேனஸ். இந்த கேனஸ் வைக்கிறதுனால ரொம்ப ஆடாக இருக்காது, துணி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ஆடாக இருந்ததுன்னா ரொம்ப திக்னஸ் ஏற்றினீங்கன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். ஷோல்டர் மேலே ஜாயின் பண்ணும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆடாக இருக்கும். அந்த இடத்துல அழுத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் தான் அந்த பிளாக் கலர் கேனஸ் நம்ம வைக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பர் துணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்துங்க, எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. கைக்கு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இது வந்து நம்ம இந்த பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வி மாரி வச்சுட்டு சமோசா மாதிரி மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே வரும். அந்த ரெண்டு சைடும் வரும். அது இது பெரிய வி மாரி வச்சு ஃபுல்லாக தைக்கணும். நம்ம அது கரெக்டாக அந்த சென்டர் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி வைக்கணும். இல்லைனா மார்க் பண்ணிக்கிங்க நீங்கள். உங்களுக்கு அப்படியே ஏன்னா இதுமாதிரி தைக்கும்போது என்ன உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மார்க் அந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் சென்டர் கனெக்ட் பண்ணி அங்கங்கே ஒரு புள்ளி மாதிரி மார்க் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதாண்டா நீங்கள் அந்த இது மடித்து வைக்கும்போது கரெக்டாக வச்சிங்கன்னா லெவல் கரெக்டாக வந்துடும். அந்த இது மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்து தைச்சிக்கணும். 2 சைடுமே வந்து லெவல் கரெக்டாக இருந்ததுனா தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அவுட்லுக் வந்து நல்லா அழகாக இருக்கும். லெவலும் ஒரே மாதிரி அவங்களுக்கு வரும்போது வந்து ஃபினிஷிங் பார்க்கும்போதுமே ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ இந்த சைடுமே நம்ம வைக்கணும். இது நம்ம நடுவில் வந்து பீட்ஸ் கட்டுற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அவருக்கு வந்து தைக்கும்போது வந்து கஸ்டமர் வந்து பீட்ஸ் வேணால் எங்களுக்கு ஸ்டோனே வச்சு கொடுங்கன்ட்டாங்க. அதனால் ஸ்டோன் நம்ம வந்து இதில் ஸ்டோன் தான் வைக்க போகிறோம் நம்ம இப்போது. பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் இந்த லெவலும் ஒரே மாதிரியாக இருக்கணும். சூப்பராக வந்துக்குது பாருங்கள் மாடல். இப்போது இதேமாரி வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது ஃப்ரண்ட்டுக்கு கைக்கு ரெடி பண்ணிக்கிறோம், இது ஃப்ரண்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரண்ட் வரும், சின்னது பீஸு. ஃப்ரண்ட்டில் 1 சைடு வரதுனால அது வரும். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் ரெடி பண்ணி காட்டுறேன். நம்ம அந்த வி மாரி வச்சு இது வந்து கேப் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. அதனால் அது பிரிச்சுட்டு கேப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.
ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஸ்டோன் ஓட்டும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டாக சென்டர் லைன் வரும். ஸ்டோன் ஓட்டும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். கேப் அதிகமாகிடுச்சுன்னா இந்த பக்கம் எதனா வேறு எதனா இது பண்ணுற மாதிரி வரும். அது வேணான்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் நெருக்கி வச்சுக்கலாம், கிட்ட வச்சுக்கலாம். முதல்ல கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருப்போம் அந்த இதுக்கு. இப்போ வந்து கிட்ட வைக்கிறதுனால அதனால் அதை பிரிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த இது மட்டும் தையல் போட்டது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ரெடி பண்ணுறோம். அந்த பீம் மாரி வச்சது மட்டும் இந்த சமோசா மட்டும் பிரிச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கிங்க. அவ்வளோதான். அது நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு லெவல் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. நான் மணி 3 பீட்ஸ் வைக்கிற மாதிரி கணக்கு பண்ணி வச்சதுனால இப்போ கஸ்டமர் வந்து இல்லை எங்களுக்கு ஒரு ஸ்டோன் இருந்தால் போதும் அப்படின்னு நாங்கள் தைக்கும் போது வந்துட்டு பார்த்துட்டு ஸ்டோன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அவங்க கேட்டாங்க ஸ்டோன் வச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம இது மட்டும் அந்த கேப் மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம். உங்களுக்கு நான் வைக்கும்போது இப்போ தெரியும் அந்த கேப்புக்கு வந்து எவ்வளோ குறைச்சிருக்கிறேன்ட்டு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கரெக்டாக அந்த பீட்ஸ் மூக்கு ஸ்டோன் தான் நம்ம இதில் வைக்கிறோம். அதனால் அது கரெக்டாக உங்களுக்கு வரும். பாருங்கள் அவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருக்குது பாருங்கள். இப்போ ஃபினிஷிங் அந்த இது கேப் குறைஞ்சிருக்குல்லையா, அதனால தான் இது நம்ம பிரிச்சுட்டு அது மட்டும் ரெடி பண்ணோம். இதில் வந்து அந்த ப்ளூ கலர் துணி ஒரு சைடு மட்டும் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஒன் சைடு மட்டும் வரும். ஃப்ரண்ட் வந்து நம்ம ஒன் சைடு ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு லேஸ் ஒன்று வைக்கணும். ப்ளூ கலர்லேயே லேஸ் மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு கேப்பு, 4 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாகவே கேப் விடுங்க. அந்த லுக்கு கொஞ்சம் வரணும். வைக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அந்த லேஸ் வச்சா எவ்வளோ கேப் விட்டால் நமக்கு ஹை லுக் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கேப் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து இது நம்ம ஃப்ரண்ட்டு, இது வந்து ஒரிஜினல். இப்போ நான் காட்டுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஃப்ரண்ட். இது லைனிங் கிடையாது, இது ஒரிஜினல். இது இப்படி தான் நம்மளுக்கு இப்போ மாடல் இதில் வரும். இது வந்து நம்ம என்னென்னா பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணணும். இது ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த நீங்கள் எவ்வளோ அகலம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி கட் பண்ணணும். அந்த துணியை கட் பண்ணிட்டு இதில் லைனிங் கொடுத்து தைச்சி திருப்பிக்கலாம். நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓரத்தையில் போட்டு நம்ம தைச்சிக்கலாம். நான் ஓரத்தையில் போகிறது எதுக்குன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த இது லெவல் வந்து கரெக்டாக அந்த படியும், வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் தையல் மிச்சம் பண்ணுறதுக்கோசரம் கீழே விட்டு அப்படியே மேலே வச்சு புதைக்கிற மாதிரி புதைப்பாங்க. அது கொஞ்சம் வந்து நம்ம தைக்கிறது கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தைச்சிட்டோம்னா நம்ம அந்த லெவல் எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக அமையும். அந்த கரெக்டாக இந்த பிசுறு எதுவுமே வராமல் கரெக்டாக நீட்டாக வரும். இதுமாரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த கேப் மட்டும் கரெக்டாக எல்லாம் நம்ம கை ரெடி பண்ணுறது, பேக் ரெடி பண்ணும்போது எல்லாமே அந்த கேப் வைக்கிறது மட்டும் எல்லாமே ஒரே லெவலில் வந்தால் தான் நம்ம அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதுமே வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே மாதிரியாக வரும். உங்களுக்கு கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணும்போது வந்து ஜாயின் செட் ஆகும். இந்த லைன்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லைனிங் வச்சு தைச்சி திருப்பிக்கலாம். கரெக்டாக ஒரு லெவல் கரெக்டாக வச்சு ஒரு 4 இன்ச்சுக்கு மட்டும் இது பண்ணி தைச்சிக்கிங்க. அந்த ப்ளூ துணி நமக்கு தெரியும், அந்த லேஸ்லேருந்து 4 இன்ச்சு துணி வர மாரி தான் நம்ம தைச்சிருப்போம். நம்ம துணி வந்து வெட்டிக்கலாம்.
அர்க்காத் பண்ணிட்டு இதுலேயும் ஓவர் தையல் போட்டுங்க. லைனிங்கில் போடணும். அதில் பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டிடுங்க. அவ்வளோ அழகாக அவுட்லுக் சூப்பராக வந்துக்குது பாருங்கள். கரெக்டாக நம்ம அந்த ஓவர் தையல் போகிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக வந்து மேலே நல்லா அழகாக பதிஞ்சிடும். நம்மளை அந்த இதுவுமே நல்லா நீட் ஃபினிஷிங்குமே நல்லா ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக வந்துடும் உங்களுக்கு. இது நம்ம இதெல்லாம் மேலே கொஞ்சம் அந்த இது லைனிங் வச்சு தைச்சது அந்த இதெல்லாம் கொஞ்சம் தையல் போடுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஸ்டோன் வைக்கணும். ஸ்டோன் வச்சுட்டு அந்த இது ரிங்கு கட்டணும். நம்ம ரிங்கு கட்டுறதுனால அது வெளியில் தெரியாமல் கட்டுறதுனால அதுக்கப்புறமா நமக்கு வச்சுக்கலாம். தையல்லாம் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு இதில் காட்டுறேன் தையல் போடுறது. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே வரும். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கை ரெடி பண்ணிக்கலாம். கை ஏற்கனவே நம்ம அந்த இது ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறோம். இப்போ வந்து பார்டர் வச்சு ரெடி பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இதில் காட்டுறேன். நம்ம ஃப்ரண்ட்டில் ரெடி பண்ண மாதிரி தான் அந்த பிங்க் கலர் துணியெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து கைக்கு பார்டர் வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த சின்ன பார்டர் காமிச்சு இல்லையா முதல்ல ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன பார்டர் இது. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு லுக்னஸ் நல்லாயிருக்கும். அதுமாதிரி கணக்கு பண்ணி தைச்சிக்கலாம். இது வந்து பிங்க் கலர் வந்து இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைடில் மட்டும் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு சைடில் அது ப்ளூ கலர் அதிலே துணி வரதுனால ஒரு சைடு மட்டும் கொடுத்துருப்பேன். இதில் கொடுக்கறதுக்கான என்ன மேலேயும் ப்ளூ கலர் வரும், கீழே அந்த பார்டர் வைக்கிறதுனால நான் டபுள் சைடுமே இதில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்குறேன். அழகாக வந்துருக்குது பாருங்கள். இப்போ பார்டருமே இவ்வளோ பெருசு வச்சோம்னா நம்ம இதாக வரும். அதெல்லாம் பார்டர் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அந்த பூ டிசைன் மட்டும் கீழே பூ டிசைன் வரதுலேயே அதை விட்டுட்டு நம்ம மேலே ஒரு சின்னதாக ஒரு பார்டர் மாரி ஒரு லைன் அது அந்த லைன் கனெக்ட் பண்ணி தான் இப்போ நான் இதில் மடித்து தைக்கிறேன். அது வெட்டினா பிசுறாக ஒரு நூலுன்றதுனால தான் அது பார்டர் அப்படியே கவர் பண்ணி தைக்கிறேன் நான். ஜரிகன்றதுனால நூல் நூலாக வந்துடும். அது இந்த ஓவர் தையல் போட்டிங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக இருந்தாலும் பார்டர் அகலமும் குறைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா அவுட்லுக்கு நல்லாயிருக்கும். அது ரொம்ப அழகாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அவுட்லுக். இதில் என்னென்னா ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பீட்ஸ்லாம் வச்சு தான் லாஸ்ட்டாக லைனிங்லாம் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த கை வந்து நம்ம வந்து கைக்கு ரெடி பண்ணி வச்சது தான். கைக்கு நம்ம கட் பண்ணாலே ஒரிஜினல் இது. அது நம்ம மேலே வச்சு அட்டாச் பண்ண அந்த பார்டர் கனெக்ட் பண்ணி கையிலேருந்து கனெக்ட் பண்ணி அந்த லைனிங் வந்து கம்மி பண்ணிக்கணும். நம்ம இதில் ஒரிஜினல் துணியில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். லைனிங் தான் கரெக்டான கையளவு நம்ம வெட்டுவோம். வெட்டிட்டு இந்த பார்டர் நம்ம கீழே ரெடி பண்ணுறோம் இல்லையா டிசைனு, அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி மேலே அந்த ஒரிஜினல் துணியை வந்து கம்மி பண்ணிக்கணும். நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது ஃபுல் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கொஞ்சம் நம்ம வெட்டிக்கலாம். இதுதான் நம்ம வந்து அந்த மூக்கு ரிங்கு. இது நம்ம அது வந்து அந்த பிங்க் கலரு அந்த இதில் வந்து சென்டர் கரெக்டாக ஒன்று வைக்கணும். இதை ஒட்டினீங்கன்னா அந்த சப்போஸ் இதாச்சுன்னா ரிங்கு கையில் தைச்சிட்டோம்னா எப்போயுமே அப்படியே இருக்கும். எதுவுமே ஆகாது. ஸ்டோன் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழுவாது. நீங்கள் கையில் பேஸ்ட்டு வச்சு ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்குமே ஒட்டி விட்டிங்கன்னா தான் எதுலையோ அவங்க எதனா மாட்டும்போது செய்யும்போது அது வந்து ரிங்கோடு வந்துருச்சுன்னா ஸ்டோன் ரிங்கோடு வந்துடும். அது
அதனால தான் நம்ம இது பண்ணுறோம். நம்ம அந்த மாரி இது பண்ணுறதுமே வந்து நம்ம கையில் டாக் அடிக்கணும். இல்லைனா ஓப்பனை இது திரும்பும். அது திரும்பாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த எஜ்ஜில் கரெக்டாக தெரியாத அளவுக்கு டாக் அடிக்கணும். நம்ம அது சென்டருமே ஸ்டோன் வைக்கணும். அதில் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இது ரிங்கு வரும். நம்ம முதல்ல பிரித்து தைச்சது எதுக்குன்னா அந்த ஒரு ரிங்கு வரும்போது இப்போ கரெக்டாக வரும் பாருங்க. அதுக்கு தான் அந்த கேப் கம்மி பண்ணுது நம்ம. இல்லைனா இந்த பக்கமாக அது பக்கம் தனியாக கேப் அதிகமாக தெரியிற மாதிரி இருக்குன்றதுனால நம்ம அது கேப் கம்மி பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுமாரி நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபுல் லைன் கட்டிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக கட்டுறதுக்கு ஆச்சுன்னா டைமிங் ஓவராக போகும். அதனால் வந்து நம்ம எடிட்டிங்கில் கட் பண்ணி அந்த 2 இது கட்டுற மாதிரி தான் இப்போ ஃபுல்லாக கட்டிக்கிற பாருங்க, ஒரு லைன் ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம இந்த சைடில் கட்டணும். அந்த ஒரு இதுக்கும் 3 இது வரும் கணக்கு, ஸ்ட்ரைட்டாக வரும் கணக்கு. இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கட்டணும். இது கட்டிட்டோம்னா என்னென்னா நூல் வந்து வெளியில் தெரியாது. நம்ம தைச்சிட்டு முன்னாடி இது பண்ணோம்னா ஒன்று வெளியிலேருந்து கட்டினாலும் அந்த ரிங்கிள்ஸ் வர மாதிரி வரும். நூல் இழுக்கும்போது அந்த சுருக்கம் வரும். அது வராமல் இருக்கும். இது ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இதுமாரி கட்டும்போது ஒரு நூல் கூட வெளியில் தெரியாது உங்களுக்கு. ரொம்ப நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இது. இப்போ இதேமாரி எல்லா இடத்துலையுமே நம்ம கட்டின இந்த சைட்லேயும் கட்டினா நம்ம அந்த சைட்லேயும் கட்டிக்கணும். கட்டுறது கொஞ்சம் ஒரு நாளாக ஒரு 2 குத்து 3 குத்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த இது வந்து அப்படியே இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்றே ஆகாது. இப்போ இதேமாரி நம்ம ஃபுல்லாக கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம கட்டி வச்சுக்கிறோம். இப்போ இது கைக்கு, இதுவும் நம்ம கைக்கு வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம இது கட்டியிருக்கிறோம். இது வந்து பேக்கில் கட்டியிருக்கிறோம் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் தான் நம்ம வைக்க போகிறோம். மூக்குத்தி ஸ்டோன் இது மல்டி கலர் கோல்டு கலர் தான் இந்த ஸ்டோன். இது நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். சைனிங் இதெல்லாமே வந்து கண்ணாடி ஸ்டோனு. இதில் பிளாஸ்டிக் கொஞ்சம் கம்மி ரேட்டில் வரும் குவாலிட்டியெல்லாம். அதுமாரிலாம் நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனால நம்ம மெட்டீரியலுமே நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான் போடுவோம். பார்த்துங்க ஸ்டோன்லாம் ஒட்டியிருக்கிறோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு லைனிங்லாம் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் போட்டோம்னா வெளியில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம அட்டாச் பண்ணது எப்படி பண்ணுறான்றதே யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஒர்க் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா கைக்கு நம்ம இப்போ லைனிங்கெல்லாம் கொடுத்து தைக்கலாம். இப்போ லேஸ் ஒன்று வைக்கணும். இதில் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சோம் இல்லையா, அது இது சென்டர் பண்ணிக்க நீங்கள் வேணாம். நான் சென்டர் பண்ணி தான் ஏற்கனவே வச்சுருக்கேன். நீங்கள் தைக்கும்போது ஒரு வாட்டி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இல்லை சென்டர்லாம் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க. இது கையிலையுமே நம்ம ஃப்ரண்ட்டில் வச்ச மாதிரி ஒரு சைடு லேஸ் வைக்கணும். என்னென்னா அந்த பார்டர் கனெக்ட் பண்ணி கரெக்டாக தையல் போடுங்க. பாதியிலேருந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்துடும், சென்டர் மாறாமல். நம்ம கீறிட்டு நம்ம ஓர தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவுட்லுக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சேரீ கட்டி இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும். டிசைன் நம்ம புதுசாக பண்ணுறதுனால இப்போ யாருமே போடாத ஒரு டிசைனாக இருக்கும் இது. நம்ம இதில் வந்து தையல் போட்டுக்கணும். அங்கே ஃபுல்லாக நம்ம தையல் போட்டாலே அது மேலே இன்னொரு தையல் போட்டுங்க. நம்ம கொஞ்சம் சின்ன தையலாக வைக்கிறதுனால தையல்லாம் அவ்வளோவா திக்காலாம் தெரியாது. நம்ம நூலுமே கரெக்ட் மேட்சிங் தான் போடுவோம். எல்லாத்துக்குமே நூல் மாற்றி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். நல்லா அழகாக நீட்டாக வந்துச்சு பாருங்கள். உள்ள பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணதே தெரியாது. இதில் வந்து நம்ம இடத்துல மாரி போட்டுக்கலாம். நம்ம லேஸ் தான் வைக்க போகிறோம் இதில் மேலே. உங்களுக்கு வந்து அழகாக நீட்டாக வந்துடும் பாருங்கள். எதுவுமே ஆகாது. நம்மளுக்கு வந்து ஒர்க்குமே நம்ம 100% கேரண்டி கொடுத்து நம்ம பண்ணுறது வந்து இதுமாரி பண்ணுறதுனால தான் நம்ம 100% கேரண்டி கொடுப்போம் எல்லாத்துக்குமே. ரொம்ப நல்லா நீட் ஒர்க்காக இருக்கும் இது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து லேஸ் வச்சுக்கலாம்.
இதில் வந்து நான் பேக் டிசைன் ரெடி பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து டைமிங் இதுவே வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே கிட்ட வந்துடுச்சு. அதனால் நம்ம அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து லைனிங்லாம் சுற்றி நம்ம தையல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து 1/2 மணி நேரத்தில் வந்தாலும் பேக் கை தான் நிறைய பேர் ரெடி பண்ணுவாங்க. பேக் வந்து வேணும்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கமெண்டில் கேளுங்க, வேணால் உங்களுக்கு பேக் அடுத்த வீடியோவில் நம்ம போடுறேன். இப்போ நம்ம லைனிங்லாம் சுற்றி ரெடி போட்டுட்டு செஞ்சுட்டு நம்ம துணியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ப்ளவுஸ் இப்போ முடிச்சிருக்கிறோம். இதுமாதிரி வீடியோலாம் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு யாருன்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக பார்க்கட்டும், செஞ்சுட்டு அவங்களுக்கு யூஸ் ஆகும் வீடியோலாம். இதுமாதிரி நம்ம அடுத்த வீடியோ வேணால் நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்லுக் வந்து எதுவுமே ஒரு சின்ன பிசுறு கூட இருக்காது. எதுவுமே நம்ம ரெடி பண்ணதே தெரியாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.